வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு குட்டி ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம ஐம் கிவிங் த டிஸ்கிரஸ் நோபல் லேடி ஐ ரெஸ்கியூட கிராஸ்கோஸ் இன் நாட்டினஸ் அப்படின்ற அனிமையோட 9th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள வந்து போயிடலாம். எபிசோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோனோட பாஸ்ட் தான் வந்து காட்டிட்டு இருக்காங்க. வேலை செஞ்சு அவளோட கை வந்து ரொம்பவே புண்ணா இருக்கு அப்படின்ட்டு பொண்ணுங்க வந்து அவளை டீஸ் பண்ணிட்டு போகிறாங்க. அவங்களும் இவன் வந்து நம்ம மாஸ்டர் கூட வந்து கொஞ்சம் க்ளோஸ் ஆனவன் அப்படி சொல்ல நம்பவே முடியல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போகிறாங்க. இந்த எவன்ஸ் வந்து எங்கள் அம்மா செத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, நான் அன்னையிலேருந்து இங்கே தான் இருக்கேன் அப்படி சொல்லிட்டு இருக்கு. பின்னாடி இந்த ஒரு பொண்ணு வந்து சிஸ்டர் அப்படி சொல்லிட்டு கூப்பிடுது. அந்த பொண்ணு தான் வந்து நட்டாலியா. நம்ம ஹீரோனோட கையை பார்த்துட்டு இந்த மெடிசன் போட்டுக்கோ அது சரியாயிரும் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து கொடுக்குது. அந்த பொண்ணு உனக்கு இன்னைக்கு டைம் இல்லை, இந்த புக்கு மட்டும் எனக்கு ரீட் பண்ணி தெரியா அப்படி சொல்லி கேட்கும்போது எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறா. அந்த பொண்ணு எனக்கு ஒரு ஆசை, நம்ம வந்து கொஞ்சம் க்ளோஸாக இருக்கலாம் அப்படி சொல்லி சொல்கிறா. இனி நீ தனியாக இருக்கும் போது என்னோட பேர் சொல்லி வந்து கூப்பிடு அப்படின்னு சொல்லும்போது சரி நட்டாலியா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அவள் வந்து சிரிக்கிறா. அப்புறம் நம்ம ஹீரோ நினச்சி பார்க்குறா அது வந்து ஒரு கனவு. இப்போ இவங்க வந்து எங்கே போயிட்டு இருக்காங்கன்னா நம்ம ஹீரோட அத்தேனா அகாடமி இருக்குல்ல, அங்கே தான் வந்து போய்கிட்டு இருக்காங்க. நான் இவ்வளோ சீக்கிரம் அங்கே போகணும்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு நம்ம ஹீரோ வச்சுட்டு இருக்கான். ஹீரோ எனக்கு வந்து நட்டாலியா யார் அப்படி சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோயின் அம்மா செத்ததுக்கப்புறம் நட்டாலியா தான் வந்து அவளை பற்றி கேர் எடுத்துக்கிட்டா. அங்கே ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணுறா ஒருத்தி தான் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. என்னாச்சு ஒரு மாதிரி இருக்க, இல்லை எனக்கு வந்து நட்டாலியோட கனவு வந்துச்சு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. அப்புறம் அவங்க அப்படியே பேசிட்டு இருக்காங்க. ஜூஜுவும் அந்த லூவும் வந்து வந்துடுறாங்க. நான் போன கேப்பை பார்த்து இத்தனை பேர்த்து நீங்கள் பிடிச்சிட்டீங்களா அப்படி சொல்லிட்டு எருக்காவும் சொல்லிட்டு இருக்கா. உன்னாலே பீச் கான்வர்சேஷன் வந்து பண்ண முடியுமா? ஆமாம் என்னாலே பண்ண முடியும், உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு எருக்காவும் சொல்கிறா. இந்த ஐலாண்டில் எது அத்தேனா அகாடமி அது மேலே இருக்கு அதுவா? இல்லை இந்த ஐலாண்டே வந்து அத்தேனா அகாடமி தான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்கிறான். இங்கே இருக்கிற எல்லா மக்களுமே அத்தனை அகாடமியில் தான் இருக்கிறாங்க, இங்கே வர டூரிஸ்ட்டை தவிர அப்படி சொல்லிட்டு எருக்கவன் சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் நம்ம எருக்கவும் நட்டாலே பற்றி தெரியணும்னா நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு தான் போகணும் அப்படிங்கமா வந்து சொல்கிறா. நம்மளோட ஹீரோக்கும் ஷாக்கு. ஹீரோனும் வீட்டுக்கா? ஐயோ உங்களை பேரண்ட்ஸ் இருப்பாங்க, நான் வந்து என்ன மென்டலாக வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்கிறா. சார்லட் உனக்கு கூட பிரச்சனை இல்லை, நம்மளோட ஆலனுக்கு தான் வந்து பிரச்சனை. அவனுக்கு என்ன, அவன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து அவங்க அப்பா கூட சண்டை போட்டுட்டு இந்த அகாடமி விட்டு வெளியே ஓடிட்டான். இவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவில் நடந்த சண்டையில் அந்த அகாடமி வந்து அப்படி பத்துக்கிட்டு இருந்துச்சு. எருக்கவும் அதெல்லாம் இருக்கட்டும், இந்த அகாடமியை பற்றி நாங்கள் அப்புறம் வந்து சொல்கிறேன் அப்படிங்கிறா. சரி வாங்க நம்ம போகலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அவங்க வந்து கூட்டிகிட்டு போகிறான். ஒரு ஸ்டூடெண்ட்டோட தங்கச்சிக்காக ஒருத்தன் இவ்வளோ தூரம் வந்து வந்திருக்கான். என்ன ஒரு ட்ராமாட்டிக்கான ஸ்டோரியில் நீ அதை ட்ராமாவை மாற்றாத அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அப்புறம் அவனும் என்னோட அங்கிளுக்கும் எனக்கு வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது. அங்கிள்னா புரியல அப்படி சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது நான் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் அப்பா அம்மா இறந்துட்டாங்க, அண்ட் அவர் தான் வந்து என்னை எடுத்து வளர்த்தாரு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்கிறான். உங்களுக்கு சண்டை போடுறக்காச்சும் ஃபேமிலி இருக்குது, எனக்கு அது கூட இல்லை அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ நான் உனக்காக இருக்கேன், இப்போ நான் நட்டாலியா கூட போய் பேசினா அவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரும் அப்படி சொல்ல அதெல்லாம் ஒன்றும் வராது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்கிறான். நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் உனக்காக ஹெல்ப் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு இருக்கவே அதுங்கெல்லாம் வந்து நாங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. என்னோட பேரண்ட்ஸ் உன்னோட சரிதான் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோன் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறா. அப்புறம் க்ரௌடுக்குள்ள வந்து ஏதோ சண்டை நடந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல நம்ம ஹீரோ இவங்க இன்னும் சண்டையை விடுறது இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்க. அங்கே வந்து ஒயிட் கலர் இது போட்டு யாரோ ஒருத்தர் வராரு. இப்போ நம்ம வந்து கவலைப்பட தேவையில்லை, அவர் உள்ளே போய் பார்க்க உங்களோட இது கிடையாது, நீங்கள் போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஓ ஏன்ட்டு இது பண்ணுறீங்களா அப்படி சொல்லிட்டு அவங்களால ஃப்ரீஸ் பண்ணிடுறாரு. அப்புறம் அவர் வந்து அங்கேருந்து இங்கே வந்துட்டு ஆலன் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிற நம்ம ஆலனை பார்த்து வந்து கேட்குறாரு. ஏதோ பிரச்சனை வராமல் பார்த்துக்கோ இருக்கோ அப்படின்னு சொல்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறா. ஹே நீ தானே சார்லட், உன்னை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், இங்கே வந்ததுக்கு ரொம்பவே நன்றி அப்படி சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. பை த வே என்னோட பேர் வந்து ஹார்வி, நான் தான் எருக்காவோட ஆலனோட டேட் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ வந்து அப்படியே ஷாக் ஆகிறா. அப்புறம் அவங்க அப்பா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நல்லா கேர்ள் ஃப்ரெண்டோட ஜாலியாக இருக்க போல அப்படி சொல்லும்போது அவள் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்ல எருக்கா வந்து அவனோட காலம் மிதிக்கிறா. அவளும் இவனை பார்த்து கண்ணடிக்கும் போது ஓ எங்கள் அப்பா கிட்ட கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லி வச்சிருக்கியா, இதை வந்து சார்லட்டுக்கு புரிய வைக்கணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கண்ணடிக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் அவனுக்கு அது வரவே மாட்டேங்குது, என்னென்னமோ மேஜிக் பண்ணுறான், ஆனால் இது மட்டும் எனக்கு வர மாட்டேங்குது அப்படி சொல்லிட்டு இருக்கவே ஹீரோனுக்கு வந்து புரிஞ்சுது நானும் ஆலன் வந்து ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கும் அப்படி சொல்லிட்டு அவள் வந்து சொல்லிடுறா. நீ வந்து பார்க்கறக்கே ரொம்ப கைண்டாகவும் நல்ல பொண்ணாகவும் இருக்க, ஆலன் வந்து என்கிட்ட கைண்டாக தான் இருப்பான் அப்படி சொல்லிட்டு அவள் சொல்கிறா. அது மட்டுமே எனக்கு நாட்டு திங்ஸ் எல்லாம் சொல்லி தருவான், அதெல்லாம் நீங்கள் சொல்லாத அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்கிறான். எருக்கா வந்து உன்னை பற்றி எல்லாமே என்கிட்ட சொல்லிட்டா, நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கும் போது எருக்கு என்னென்ன சொன்னாலும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான். உங்களுக்கு கல்யாணம் நானே என்னோடதெல்லாம் உங்களுக்கு செட்டில் பண்ணி வச்சுறேன் அப்படி சொல்ல எது கல்யாணமா அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து ஆச்சரியமாகறாங்க. நீங்கள் அதை பற்றி யோசிக்கவே இல்லையா? ஆமாம் நாங்கள் யோசிக்கல, என்னப்பா இப்போ இருக்கீங்க, அந்த ஆஃபர் ஏற்றுக்கோ, நான் வந்து உனக்கு எல்லாமே மேரேஜுக்கு அப்புறம் செட்டில் பண்ணி வச்சுறேன் அப்படி சொல்ல நான் அதை ரெஃப்யூஸ் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோ எனக்கு திரும்ப வரணும் அப்படி சொல்லிட்டு ஒரு இன்டென்ஷனே கிடையாது அப்படி சொல்லிட்டு கத்துறான். லூவும் வந்து ஆஃபர் என்ன ஒன்றும் புரியல அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது அத்தேனா அகாடமியோட ஹெட் மாஸ்டர் எங்கள் அப்பா தான், நம்மளோட ஹீரோ வந்து அந்த பொசிஷனில் உட்காரணும் அப்படி சொல்லிட்டு அவர் வந்து யோசிக்கிறாரு. அந்த ஜூஸுவும் இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ யார்கிட்டேருந்து எனக்கு எது வேணாம் அப்படிங்கிற சொல்ல நீ தான் வந்து இந்த இடத்துக்கு வந்து ரொம்ப தகுதியானவன் அப்படின்னு அவர் சொல்ல நம்ம ஹீரோன் வந்து அவர் அப்படியே பார்க்குறா. அந்த உண்மையான ரீசன் உங்களுக்கு தெரியாது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கிறதுவே அங்கே வந்து இன்னொருத்தவங்க வராங்க. நம்ம ஹீரோயின் அவங்கள பார்த்தோன்னே நம்ம ஹீரோட ரிலேட்டிவ் சிஸ்டர் அப்படி சொல்லிட்டு நினச்சிக்கிறா. ஆனால் அவங்க யாருன்னா நம்ம ஹீரோனோட அம்மா தான், அதாவது நம்ம ஹீரோட ஸ்டெப் மதர். அவங்களுக்கு வந்து அப்படி கூப்பிட்டா பிடிக்காது, நம்ம ஹீரோ வந்து அவங்கள அம்மா தான் கூப்பிடணும். நம்மளோட ஹீரோனு இது வந்து உங்களோட அம்மாவா அப்படி சொல்லிட்டு ரொம்பவே ஆச்சரியப்படுறா. இந்த பதவியை உன் கையில் கொடுத்துட்டு நான் வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன், கூடிய சீக்கிரத்திலேயே உனக்கு வந்து ஒரு லிட்டில் பிரதர் வரப்போறான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதெல்லாம் யாரு கேட்டா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கடுப்பாகிறான். ரொம்ப கத்திக்கிட்டே இருக்காங்களா அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. இல்லை பரவாயில்ல, நீங்க வந்து ரொம்பவே ஹாப்பியான ஃபேமிலியா இருக்கீங்க, எனக்கு வந்து கொஞ்சம் ஜெலஸா இருக்கு, நீ ஆல்ரெடி வந்து
எங்களோட ஃபேமிலி தான், என்னை வந்து அம்மானே கூப்பிடு அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. ஹீரோவும் நம்ம ஹீரோனோட தங்கச்சி பற்றி பேசுவோம் அப்படி சொல்லிட்டு வந்து சொல்கிறான். அவள் வந்து இப்போ தான் அப்ராட்லேருந்து நம்மளோட அகாடமியில் வந்து படிக்க வந்தா. அவள் எப்போவுமே தனியாக தான் இருப்பா. அது வந்து ஒரு நோபல் ஹவுஸ்லேருந்து வந்து எல்லாத்துக்குமே பொது தான். சரி என்ன பிரச்சனை ஆச்சு அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது 3 மாதத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்ல 3 மாதத்துக்கு முன்னாடி அது முன்னாடியே சொல்ல மாட்டீங்களா அப்படி சொல்லும்போது இல்லை அவள் வந்து ஒரு ஃபேக் ஐடென்டிட்டி வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தா. அதனால தான் நம்மளோட சார்லட்டோட தங்கச்சின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல. இல்லைனா நாங்கள் வந்து சொல்லியிருப்போம். இப்போ தான் நாங்கள் வந்து அதை ஃபவுண்ட் அவுட் பண்ணோம். அதனால தான் உங்களை வந்து நாங்கள் கூப்பிட்டோம் அப்படி சொல்லிட்டு நம்மளோட இவங்க வந்து சொல்கிறாங்க. அகாடமியோட ஸ்டேட் வந்து ரொம்பவே மோசமாக இருக்குது. சரி அகாடமியோட ஸ்டேட்டுக்கும் நெட்டிலுக்கு என்ன சம்மந்தம்? சரி இப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு லைவ்லேயே காட்டுறோம். அந்த கண்ணாடி மூலிமா வந்து வேற ஒரு இடத்துல ஒன்று நடந்துட்டு இருக்கிறது தெரியுமா? இப்போ அதை வந்து நம்மளால் பார்க்க முடியும். அதே மாதிரி தான் அங்கே வந்து நெட்டில் இருக்குது. அதை வந்து இவங்க நின்று பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் டீஸ் பண்ணுற மாதிரி வேறு நம்ம ஹீரோ அங்கே போகிறேன் அப்படிங்கும்போது சொல்கிறான். திரும்பி பார்த்தா அவன் வந்து அங்கேருந்து எல்லாத்தையும் அடிச்சு போட்டுறா. நான் உங்களை இந்த பிரெட்டு தானே வாங்கிட்டு வர சொன்னேன் அப்படிங்கிற சொல்ல கேன்டீன் அது இல்லை என்னை மன்னிச்சிருக்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அவங்களும் அப்படியே அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. நம்ம ஹீரோ என்னாச்சு அப்படி சொல்லிட்டு கேட்குறான். இவன் 3 மாதத்துக்கு முன்னாடி தான் இங்கே சேர்ந்தா. ஆனால் அதுக்குள்ளேயே எல்லாத்தையும் வந்து கற்றுக்க ஆரம்பிச்சிட்டா. இவ தான் வந்து டாப்பு. ஸோ அதனால எல்லாரும் பயப்படுவாங்க அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. என்னோட ஸ்டூடெண்ட் வந்து கம்ஃபர்ட்டாகவும் ஃப்ரீயாக வந்து படிக்கணும், அது என்னோட ஆசை. இப்படிலாம் இவர் வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேசிட்டு இருக்க. நம்ம ஹீரோ அவன் வந்து கெட்டவளாயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பயப்படுறா. அவள் வந்து அவ்வளோ கெட்டவளாக கிடையாது, நல்லா பாரு அப்படி சொல்லும்போது அந்த கிரியேச்சர்ஸ் எல்லாம் சேஞ்ச் வந்து இந்த பொண்ணுகிட்ட கொடுக்கும்போது இந்த நீயே வச்சுக்கோ, உனக்கு ஃபேமிலி எல்லாம் இருக்குது, நீங்கள் அதிக ஷிஃப்ட் வேறு வேலை பார்க்குறீங்க, அதனால் இந்த சில்வர்லாம் நீயே வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல அது வந்து அழுக ஆரம்பிச்சிருந்துங்க. அப்போ தான் நம்ம ஹீரோன்னு சொல்கிறா அவளோட கைண்ட்னஸ் வந்து அவளை விட்டு போகவே இல்லை அப்படின்னு சொல்லி. அவரும் இவளை இதுக்கு முன்னாடி இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டதே கிடையாது, ஆனால் இப்போ தான் புதுசாக பண்ணிட்டு இருக்கா. அவளோட ஃபேமிலி கிட்ட பேசினாலும் கண்டுக்க மாட்டாங்க அப்படி சொல்ல ஒரு ஃபேமிலி வந்து இவளை இங்கே அமுச்சு வச்சிருக்காங்க. அவளை கண்டுக்காமலே விட்டா அந்த பொண்ணு வந்து பேடாக தான் போவா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்கான். என்னால் தான் சார்லட் அப்படி மாறிட்டாளா அப்படி சொல்லி கேட்கும்போது அது ஒரு காரணமாக இருக்கலாம். இப்போ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும்போது அவன் வந்து கிளாஸ் எல்லாம் சீரியஸ் அட்டன் பண்ணோம், அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. அதுக்கு நம்மளோட ஹீரோ வந்துட்டு சரி இதை நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அந்த ட்ரபிள் மேக்கர் வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அது எல்லாருமே சூப்பர் அப்படிங்கும்போது வந்து சொல்கிறாங்க. நம்ம ஹீரோனும் நெட்டலே கூட போய் நான் ஃபஸ்ட் டைம் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. நம்மளோட ஹீரோவும் உன்னோட ஐடென்டிட்டியை வந்து நம்ம மாற்றிட்டு அங்கே வந்து போகலாம் அப்படிங்கும்போது வந்து சொல்கிறான். அது வந்து பாசிபிள் அப்படி சொல்லிட்டு கேட்க அது மேஜிக் மூலிமா பாசிபிள் தான், ஆனால் கொஞ்சம் வழியாக இருக்கும். நம்ம ஹீரோனும் நான் சார்லட் கூட இருந்தனால தான் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தனால அப்படிங்கிற மாதிரி பாஸ்டெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அப்புறம் அவள் வந்துட்டு நான் வந்து நெட்டலே மீட் பண்ணி ஆகணும் அப்படிங்கும்போது வந்து சொல்லிடுறா. அப்புறம் எல்லாருமே அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒத்துக்கிறாங்க. அப்புறம் அவளுக்கு வந்து ஒரே ஒரு ஐடி மட்டும் வேணும், ஸோ மற்றதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ வந்து லேட் ஆயிடுச்சு, நம்ம வந்து நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க. அப்புறம் அவங்களும் நம்ம ஹீரோவையும் ஹீரோயினும் ஒரு ரூம் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரே ஒரு பெட் தான் இருக்குது. அவங்க அம்மாவை என்கிட்ட போய் சொல்கிறீங்களா, ஏன் ஒட்டுக்கா இருக்கிறதுக்கு வந்து பயப்படுறீங்க, அப்போ நீங்கள் லவ்வர்ஸ் இல்லையா அப்படி சொல்லி கேட்கும்போது நாங்கள் லவ்வர்ஸ் தான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்கிறான். போய் சொன்னால் என்ன நடக்கும் தெரியும்ல ஆலன் அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து பயப்படுத்துறாங்க. இந்த சுச்சுவேஷன் வந்து ரொம்பவே பேடாக போயிட்டு இருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வச்சுட்டு இருக்கும்போது ஆலன் இப்போ வந்து நம்ம தூங்கலாம் அப்படிங்கிற சொல்ல இந்த எபிசோட் வந்து அப்படியே முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த எபிசோட் வந்து முடியுது. அடுத்த எபிசோட பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் அழுத்திக்கோங்க. என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறவங்கள ஃபாலோ பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.